இனியாவும் ஆகாஷையும் பார்த்து இப்போ கோபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுப்பாகி பார்த்தீங்கன்னா, "இனியா வா! என்னதான் நீ தான் காலேஜ் படிக்கிற லட்சணமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இழுத்துட்டு போயிறாங்க. ஆகாஷ் பார்த்தீங்கன்னா, "அங்கிள் இருங்க அங்கிள் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்ற வழிக்குள்ள பார்த்தீங்கன்னா, "ஏய் இனிமேல் பேசுனேன்னா அவ்வளோதான். இதுக்காகவாசம் உங்க அம்மா என் வீட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தன நாள் இந்த பிளான் பண்ணியிருக்கீங்க? இனிமேல் பார்த்தேன்னா உன்ன தொலைச்சு கட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொண்டு போயிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயம் சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டைம்ல செல்வி வேற. செல்வியுமே பார்த்தீங்கன்னா, "நீ இனிமேல் வீட்டுக்கே வராத. உன் மகனை வச்சு இத்தன நாள் இதுதான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கோசரம் தான் எங்க வீட்ல வந்து வேலை செய்ற மாரி நடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல செல்வி பார்த்தீங்கன்னா புரியாம, "என்னம்மா சொல்றீங்க? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே" அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா உன் மகன வச்சு பண்ணியிருக்க பார்த்தியா? அது செம காரியம். அதுக்கோசரம் தான் வந்துட்டு இத்தன நாளா அக்கா, அக்கான்னு இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா என் மகன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்ம்மா. அவன என்னம்மா குத்த சொல்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "உன் மகன் பண்ண லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுது. இனியா கூட பழக விட்டு அவன லவ் பண்ற மாரி நடிச்சு, வீட்ல இருக்க சொத்தெல்லாம் அபகரிக்கலாம்னு தானே நெனச்சிருக்க" அப்படின்னு சொல்ல, உடனே செல்வி பார்த்தீங்கன்னா கேட்டு அழுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு, "நீ வீட்டுக்கே வராத. இனிமேல் வீட்டுக்குள்ள பக்கமே திரும்பி பார்க்காத. அப்படி வெளிய போ" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொரத்தி விட்டுறாங்க. இனியாவுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு போக இனியாவ பார்த்துட்டீங்கன்னா, ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க. "ஏய்! நீ இதுக்கு தான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஃபோன நோண்டிட்டு இருந்தியா? நானும் வந்துட்டு உன் மேல லைட்டா தான் சந்தேகப்பட்டேன். ஆனா இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு பார்த்தியா? நீ இதுக்கோசரம் தான் இனிமேல் நீ படிக்கவே தேவையில்ல. வீட்லயே கெட. உனக்கு எதான் புத்தி வரும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே திட்டிருக்கு. பாக்கியவுமே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிருக்காங்க. "இதான் நீ புள்ள வளர்ற லட்சணமா? இதுவே வீட்ல ஒரு அப்பா இருந்தாங்கன்னா கண்டிச்சு வளர்த்துருப்பாங்க. இதான் நீ புள்ளையலாம் வளர்க்குற லட்சணமா? இதுக்கோசரம் தான் வந்துட்டு எல்லாருமே நீயும் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பிசினஸ்ன்னு போயின்னு இருக்கிறதுனால தான் வீட்ல இருக்கிற என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே தெரியறதில்ல. பாரு எப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி பாக்கியாவ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கண்டமேனிக்கு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, செல்வி வந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போக, ஆகாஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அழுதுட்டு வர? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "டேய் இன்னும் தெரியாத மாரி நடிக்காத. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இனியா கூட பேசாதடா, அவ கூட பழகாதடான்னு" சொல்லிட்டு, இப்போ பாரு எங்க கொண்டு வந்துட்டு இருக்குன்னு. என்ன வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லி தொரத்தி விட்டாங்க. நம்மள வாழ வச்ச குடும்பத்துக்கு நேரா இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடா! இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிரும்மா நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "டேய் டேய் நீ பண்ணியிருக்கிறது சின்ன தப்பா சொல்லு. எனக்கே இந்த நிலைமைன்னா பாக்கியா அம்மா அக்கா பாவம்டா. அவங்க வீட்ல எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்களோ, அக்கா மூஞ்சில நான் இனிமேல் எப்புட்றா முழிப்பேன்? இதுக்கு நான் உனக்கு அப்பவே நான் படிச்சு படிச்சு சொன்னேன். நீ இனியா கூடலாம் பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு எங்க கொண்டு வந்து நின்னுருக்கு. நம்ம நடுத்தெருவுல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.